இன்னைக்கு சோர்ந்து போயிட்டீங்களே என் அன்பு மகளே, நீங்கள் பாக்கியவதி. ஆமாம் போங்க, நீங்கள் தான் சொல்லிக்கிறணும் நான் பாக்கியவதின்னு. அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க நான் பாக்கியவதின்ட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாரும் நீ என்னத்தை பண்ணிகிட்டு இருக்கிற, ஒரு காசுக்கு பெற மாட்டேன்னு என்னை வேதனைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. என்னை ஊழியம் செய்யவும் விடலை, சர்ச்சுக்கு போகவும் விடலை, ஆண்டவரை பின்பற்றவும் விடலை. இங்கே வா அங்கே வா அங்கே போ இங்கே போ என்னை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. காணாகுறைக்கு என் பிள்ளைகள், நீ சோமுன்றதுனால தானே இங்கே இவ்வளோ பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. உன் ஜெபத்தை நிறுத்துறியா? நீ சர்ச்சின்னு ஓடுறதுனால தான் இங்கே பெரிய பாடாக இருக்கு. சும்மா ஒரு கரையில் இருங்க. மற்றவங்களாம் வாழலையோ, மற்றவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்கள போல் நீங்கள் இருக்க முடியாதோ என்று சொல்லி என்னை வேதனைப்படுத்துகிறாங்களே என்று சொல்லி அது கதறி கொண்டு இருக்கிற என் அன்பு மகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறார். உங்களை பார்த்து தான் சொல்கிறார், எலும்பு முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். முந்தின பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு மகளே. ஆதியில் எப்படி இருந்தீங்க, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் எப்படி இருந்தீங்க, கர்த்தரை பின்பற்றுகிற காரியத்தில் எப்படி இருந்தீங்க? இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டு விட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, சோர்ந்து போய். இனிமேல் என்னத்தை, அவ்வளோதான், நான் இனி எதுக்கும் பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த அருமையான மகள் ரூத் எதற்குமே சலித்து போகலை. இன்னொரு தேசத்துக்கு நம்ம போகிறோமே, யாருன்னே தெரியாது, அவங்க பின்னாடி நம்ம போகிறோமே, என்ன நடக்கும் அதை பற்றிலாம் அவங்க கவலையப்படலை. என் அன்பான மகளே, அன்பு சகோதரியே, உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி சோர்ந்துட்டீங்களே, எவ்வளோ பக்தி வைராக்கியமாக கர்த்தருக்காக எழுந்திருந்தீங்க, இன்னைக்கு சோர்ந்துட்டீங்களே. இந்த சோர்வு எடுத்து போடுங்க, வைராக்கியமாக இருங்க. தேவனிடத்திலிருந்து பெறப்பட்ட கட்டளையையே அவர்கள் ரெண்டாக உடைத்து போட்டு என் மூலமாக இந்த சந்ததிக்கு இயேசுவை கொண்டு வருவேன் என்று சொன்னாங்க. கொண்டு வந்தாங்க. நீங்களும் நானும் இயேசுவை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பிறப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரட்சகரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு அநேக உள்ளங்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நாம் தான் தயாராக இல்லை. நமக்கு என்னன்னா ஒரு பயம். இனிமேல நீ ஊழியத்துக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இனிமேல நீ ஊழியத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இனிமேல நீலாம் ஊழியம் செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் என்னத்தை நான் செய்கிறது, சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால்